நம்ம மனிதர்களுக்கான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கம்மி. நமக்கு திருமணம் அந்த மாதிரி கிடையாது. பட் தெய்வங்களுக்கு நிறைய பண்றோம். அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகையில என்ன வழிபாடு செய்யலாம்? ஆடி மாசத்துல எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இது வாரம்னு சொல்றது. இந்த 3 நாட்களும் ரொம்ப விசேஷம். அடுத்தது வந்து பார்த்தா நட்சத்திரங்கள். இதில் ஆடி பூரம், ஆடி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள் ரெண்டும் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு நாளும் ஏன் வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, கிருத்திகை அன்னைக்கு பெண்கள் வீட்டில் இந்த வழிபாடு செஞ்சால் வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும், உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு என்ன மேம் பண்ணலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். இந்த ஆடி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நம்ம பார்த்துட்டு வரோம் மேம். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், தேய்பிறை சஷ்டி கூட நம்ம ஒரு நல்ல பதிவு சொன்னீங்க. அதே மாதிரி ஆடி 18ஆம் பேருக்கும் பார்த்தோம். அந்த வகையில் ஆடி மாதத்தை விடுறதா இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடி கிருத்திகை மேம். ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனிதர்களுக்கான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கம்மி. நமக்கு திருமணம் அந்த மாதிரி கிடையாது. பட் தெய்வங்களுக்கு நிறைய பண்ணுறோம். அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகையில் என்ன வழிபாடு செய்யலாம் மேம்? எது ரொம்ப சிறப்பு? அதான் பொதுவாகவே எல்லா மாதமுமே பார்த்திங்கன்னா வாரம், நட்சத்திரம், திதி இது 3மே வந்து முக்கியத்துவம் இருக்கும். இப்போ ஆடி மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இது வாரம்னு சொல்கிறது. இந்த 3 நாட்களும் ரொம்ப விசேஷம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமாவாசை, பௌர்ணமி, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி. ஸோ சதுர்த்தி, பஞ்சமி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். 4 திதிகள். அடுத்தது வந்து பார்த்தா நட்சத்திரங்கள். இதில் ஆடி பூரம், ஆடி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள் ரெண்டும் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு நாளும் ஏன் வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, அதோடு ஒப்பிட்டு நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கும்போது சந்திரன் வந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறது வந்து முருகப்பெருமான் பிறந்த நாள்னு கொண்டாடுறோம். இந்த ஆடி மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் தான் வந்து சிவபெருமான், ஏன்னா சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கார். முழுமையாக அந்த மாதம் முழுவதும் சந்திரன் வீட்டில் தான் சூரியன் இருக்கார். ஆடி மாதமே ரொம்ப உஷ்ணத்தை கிளப்பி விடும். நமக்கு பருவம் மாறுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த உஷ்ணத்தை கிளப்பி விடுறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கூழ் காய்ச்சிற கேப்பை கூழ் வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு இது இந்த ஆடி மாதம் வச்சாங்க. வீட்டு வாசலில் வேப்பலை வைப்பாங்க. ஏன்னா வியாதிகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆடி மாதத்தில் சூரியன் பாதை மாறும் பொழுது சூரியன் தாக்கம் பூமி மேலே வரைச்சி உஷ்ணம் வந்து அதிகமாகும். நமக்கும் உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாகும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா அம்மாவாக இருக்கிறது, இல்லைன்னா உஷ்ணம் சம்பந்த நோய்கள் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால தான் அந்த கூழ் காய்ச்சி சாப்பிட்றது அப்படிங்கிறதும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிருத்திகா நட்சத்திரமே அதுக்கு பேர் அக்னி நட்சத்திரம்னு பேர். ஏன்னா ரொம்ப உஷ்ணமுள்ள ஒரு நட்சத்திரம். சிவபெருமானினுடைய நெற்றியிலிருந்து 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள், அது ஜுவாலை, நெருப்பு ஜுவாலை வந்து வருது. அக்னி பகவானுக்கே அந்த ஜுவாலையினுடைய உஷ்ணம் தாங்கவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரவண பொய்கை அப்படிங்கிற ஆறில் போய் அந்த ஜுவாலை வந்து விழருது. 6 குழந்தைகளாக அந்த 6 ஜுவாலை வரும் பொழுது அந்த 6 குழந்தைகளையும் பார்த்துக்கிறதுக்கு 6 கார்த்திகை பெண்கள் உருவாகிறாங்க. இந்த 6 குழந்தைகளும் தான் முருகப்பெருமானாக அவதாரம் பண்ணார். பார்வதி தேவி வந்து 6 குழந்தைகளையும் ஒன்றிணைந்து 6 முகம் அப்படிங்கிற முருகப்பெருமான் தோன்றுகிறார். ஸோ இந்த 6 முகம் தோன்றின நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது. ஸோ முருகப்பெருமான் பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். இந்த ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு வந்து என்ன விசேஷமாக பண்ணுவாங்கன்னா, காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பால் குடம் எடுக்கிறதும் காவடி எடுக்கிறதும். ஸோ இந்த காவடி வந்து நேர்த்தி கடனாக பண்ணுவாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்ப்ப காவடி, இப்படி காவடி எடுக்கக்கூடியது. ஸோ இந்த காவடி எடுக்கக்கூடிய இந்த வழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அசுரர்கள் வந்து 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து ஆனால் நல்லவங்க, நல்ல அசுரர்களாக இருந்தாங்க.
இப்போ அவங்க வந்து தங்களுடைய ஒரு கோரிக்கை நிறைவேறும் பொழுது நிறைவேறணும்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறுது. இப்போ நம்ம வந்து ஒரு நேர்த்தி கடன் வைக்கிறோம், போய் தேங்காய் உடைக்கிறோம், இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? அப்போ அசுரர்கள் என்ன பண்ணாங்க, நான் வந்து இந்த பிரார்த்தனைக்கு நான் வந்து சுவாமிக்கு ஏதாவது பண்ணணும்னு மலையை தூக்கி தன்னுடைய தோளில் வச்சுருந்து முருகனை போய் பார்த்தாங்களாம். நம்மளால் மலையெல்லாம் தூக்க முடியாது, அதனால் நம்ம மானிடர்களுக்கு வந்து முருகனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வகையாக காவடியை நம்ம தோளில் சுமக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம வந்து கொண்டுட்டு வந்தோம். ஸோ முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்ததுன்னா இந்த காவடியை வந்து நம்ம சுமந்துட்டு போகிறது. அதே மாதிரி அம்மன் கோவில்களில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை மாதிரியே ஆடி கிருத்திகையில் வந்து முருகப்பெருமானுக்கு அலகு குத்துறது, தேர் வந்து நம்ம முதுகிலேயே அந்த அலகு குத்தி தேர் இழுக்கிறது, இந்த மாதிரி பிரார்த்தனைகள் செய்வாங்க. ஸோ முருகனுக்கு பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த ஆடி கிருத்திகை அமைஞ்சிருக்கு. சூப்பர் மேம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு பெண்கள் வீட்டில் இந்த வழிபாடு செஞ்சால் வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும், உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படின்னா என்ன மேம் பண்ணலாம்? நீங்கள் வேல் வச்சுருந்தீங்கன்னா வேல் பூஜை பண்ணுங்கள், வேல் மாறல் படிங்க, முருகனினுடைய திருவுருவம் இருந்ததுன்னா அவருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து நீங்கள் மஞ்சள் கலர் புடவை கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஜென்ரலி ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்திற்கு மஞ்சளை நம்ம பயன்படுத்துவோம். ஆடி கிருத்திகைக்கு வந்து முருகனுக்கு வந்து மஞ்சள் ரொம்ப விசேஷமானது. ஸோ மஞ்சள் நிறத்தில் நீங்கள் ஆடைகளை மற்றவர்களுக்கு தானம் செய்வதும் ரொம்ப நல்லது. அன்றைக்கி வியாழக்கிழமையாக வேறு இருக்குது, அதனால் முருகப்பெருமானை மஞ்சள் வஸ்திரம் கட்டி நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகையில் ஸ்பெஷலாக வீட்லேயே நம்ம பண்ணலான்னு என்னென்ன மேம் பண்ணலாம்? முருகனுக்கு வந்து ஜென்ரலாக பஞ்சாமிர்தம் தான். ஏன்னா முருகனுக்குன்னு தனிப்பட்டு ஒரு ஸ்பெஷலான நெய்வேத்தியம் நம்ம இப்போது ஒரு பெருமாளுக்கு பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து அம்பாளுக்கு பண்ணுற மாதிரியோ அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த துளு மாவுன்னு சொல்லுவாங்க, துளுவு மாவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாதுளம்பழ முத்துக்கள் வந்து உதுத்துட்டு அதை வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் ரொம்ப விசேஷம். இப்போ இந்த அறுபடை வீடுகள் இருக்குது மேம், அறுபடை வீடில் இந்த கிருத்திகைக்கு இந்த படை வீடை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பு, இல்லைன்னா அந்த முருகருடைய புகைப்படத்தை வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா நல்லதுன்னா எந்த வீட்டை மேம் சொல்லுவீங்க? ஒன்று திருத்தணி, ரெண்டாவது சுவாமிமலை. அன்றைக்கி வியாழக்கிழமையாகவும் இருக்குது. ஸோ குருவாரத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகைக்கு சுவாமிமலை முருகனை நீங்கள் வழிபாடு செய்யலாம், இல்லைன்னா திருத்தணி போய் அங்கே முருகனை வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம தேய்பிறை சஷ்டி பார்த்தோம் மேம், அதுலேயும் ஒரு நீங்கள் முருகர் வழிபாடு ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது குழந்தை வரம் வேணும் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிருத்திகைக்கு எது மேம் ரொம்ப ஸ்பெஷல், என்ன வேண்டுதலை நம்ம முதன்மையாக எடுத்து வைக்கலாம்? உடல் ஆரோக்கியத்திற்கு. ஏன்னா இந்த கிருத்திகா நட்சத்திரம் வந்து எப்போவுமே கிருத்திகையில் போய் ஹாஸ்பிட்டலில் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை வந்து மருந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றதோ, ஏன்னா அது அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு வந்து உஷ்ணத்தன்மை ஜாஸ்தி உண்டு. ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் நம்ம இன்றைக்கி பார்த்தா வீட்டுக்கு எல்லார் வீட்லேயுமே யாராவது ஒரு வியாதியஸ்தான் இருக்கத்தான் இருக்கா. அதனால் அவளுக்கு ஒரு மருத்துவ செலவு ரொம்ப வரக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் சீக்கிரம் குணமாகணும். உங்கள் வீட்டில் யாருக்காவது கேன்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த வருடம் ஆடி கிருத்திகையில் நீங்கள் போய் காவடி எடுக்கலாம். சூப்பர் மேம். இந்த கிருத்திகை, அதுவும் ஆடி கிருத்திகை அப்படின்றது நோய் நொடிகள் தீர்வதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த தடவை அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பரிகார முறையை மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க மேம். நன்றி. நன்றி மேம். வணக்கம்.